மிதுன ராசி நபர்களுக்கு 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாசத்துல ராசிநாதன் புதன், அதே போல 3ஆம் இடத்தை விதின சூரியன், முயற்சிக்கூடிய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய சூரியன், அதற்கடுத்த அமைப்பாக சுக்கிரன் இந்த ராசிக்கு ஒரு 30% 5ஆம் இடத்தை விதியாக செயல்படக்கூடிய சுக்கிரன் தொடர்பு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல கிடைக்க வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு அவயோகியான செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே 9ல் சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளுக்கு என்ன மாதிரியான கொடுப்பனை இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத பிகினிங்கில் 1லேருந்து ஒரு 15-20 தேதி வரைக்குமே இந்த கிரக யுத்தம் சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட போகுது 9ஆம் இடத்தில். அப்போ சனியால் சூரியன் கெட்டு, சூரியனால் சனி கெட்டு அப்படிங்கிற அமைப்பு 9ஆம் இடம் பாதிக்கப்பட போகுது. அப்போ இந்த இடத்துல புதன் போய் மாட்டக்கூடிய ஒரு நிலைமை. ஆக மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களில் நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு ஐடியா தான் நீங்கள் வச்சுக்கணும். எதுலேயுமே போய் மூக்க நுழைச்சி ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தோ, இல்லை நல்ல காரியம் கிடைக்குது, நல்ல விஷயம் கிடைக்குது, அதை அப்படியே அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிற முறைக்கு நீங்கள் தயாராகக்கூடாது. காரணம், பிளானட் அடி வாங்கி இருக்கிற அமைப்பில் நல்ல விஷயங்கள் வருதுன்னா பின்னாளில் பிரச்சனையோடு தான் அது முடியும் என்பது விதி. ஸோ அதை யோசித்து பார்க்கணும், அது என்ன நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாராச்சும் இப்போதைக்கு ஒரு புதிய நபர் அறிமுகமாகிறார், அந்த நபர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு தரப்போகிறார், அவர் நமக்கு சாதகமாக செயல்படுவார் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போலியான ஒரு வாக்குறுதியாக இருக்கும். அந்த நபருடைய தொடர்புல பின்னாளில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. ஸோ அந்த நபர் உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற நபரா என்று நீங்கள் ஆலோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட நபர் தான் ஏதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நபரை அந்த ராசி, நட்சத்திரம், லக்கணம் இதுதான் முடிவு செய்ய போகுது. உங்கள் ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் தான். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் அறிமுகம் வராருன்னா அது உங்களுக்கு எகெயின்ஸான ராசி, நட்சத்திரம், லக்கணம் இப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவர் என்ன ஆகுனாக்கா காலப்போக்கில் நெருங்கி பழக அது பின்னாளில் அவங்களோட டேஸ்ட்டு உங்களுக்கு அடிபட்டு போகும். உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய டேஸ்ட்டு அங்கே அடிபட்டு போகும். ஆக விரிசல்களும் பிரிவுகளும் மாட்டிக்கும். ஸோ அந்த புதிதாக உயிர் காரகத்துவ அமைப்பில் யாராச்சும் ஒரு நபர் இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறார், அறிமுகமாகறாருன்னா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் உயிர் காரகத்துவ அமைப்பு. சரி, மற்ற விஷயத்தை பார்க்கலாம். செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தை விதி. அந்த 6ஆம் இடத்தை விதி கிட்டத்தட்ட 9ல் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா 100% இருக்காது. அதில் குற்றம், குறை, மன வருத்தம், நெஞ்ச ஒரு மாதிரியா பிசையுது, ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குறையுடன் தான் ஒரு நிறையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி வரும். ஒரு குறை இருக்கும், பெரிய குறை இருக்கும், அதோடு தான் அந்த நிறைகளை நீங்கள் வேறு வழி இல்லாமல் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சூரியன் 3ஆம் இடத்தை விதிய சூரியன் அடிவாங்கின அமைப்பில் இருக்கிறதுனால முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உதவிகள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை, மறுக்கப்படும், சரியான முறையில் இருக்காது அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன நடக்குன்னாக்கா ஒரு ரெக்கமெண்டேஷனை தேடி நீங்கள் போறீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கை கொடுக்காது. இப்போ உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே தலைமை இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. சனியும் அடிவாங்கின அமைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு கீழ்நிலையில் உங்ககிட்ட கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் அந்த அளவுக்கு ஒத்தாசையாக இருக்க மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா மிக முக்கிய பலனாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்மட்ட லெவல்லையும் மேல்மட்ட லெவல்லையும் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்ட நேரிடும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சப்போர்ட் செய்யக்கூடாது, வக்காலத்து வாங்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்படக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஆதாயம் கிடைக்கும், ஒரு அற்ப சொற்பத்தில் ஏதாச்சும் நமக்கு ஆதாயம் வரும், வரவுகள் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் போய் அந்த விஷயத்தில் 2 பேருக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் புரோக்கர் வேலை பார்க்குறது தான், தரகு வேலை பார்க்குறது, மீடியேட்டர் வேலை பார்க்குறது, என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த இணைப்பு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா
2 பேருமே யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுக்க, யாரோ ஒருத்தவங்க பகையாக நீங்கள் தான் முழு காரணமாக மாறிவிடுவீர்கள் என்று பின்னாளில் மற்றவர்கள் பேசுவார்கள். புரியுதுங்களா? ஸோ யாருக்கோ யாருக்கோ பிரச்சனை. அது உங்களால வந்து மாட்டிக்கும் அப்படிங்கிற மாரி. இல்லையென்றால் அவங்க 2 பேருக்குள்ள எப்படியாச்சும் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அவங்க 2 பேரும் அவங்கவங்க அழகா தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த மாரி விஷயத்துல முக்கியமாக புதன் மாட்டக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாசத்துல இருக்கு. அதாவது சூரியன், சனி கிரக யுத்தத்தில் புதன் இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால, உங்களுக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனைகள் மூலியமாக சில விஷயங்கள் தலைகுனிவு ஏற்படும். அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துங்க. சுக்கிரன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30% 5ஆம் இடத்தை விதியாகவும், 70% 12ஆம் இடத்தை விதியும் செயல்படக்கூடிய மிதுன ராசிக்கு சுக்கிரன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல இருக்கு. ஸோ ஓரளவுக்கு சுக்கிரனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பி பிழைப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள் அமைப்புகள், பெண்கள் மூலியமான சில விஷயங்கள், சில வாக்குறுதி கொடுத்த விஷயங்கள், அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு 30% உங்களுக்கு சில ரிலீஃப்கள் கிடைக்கும். சுக்கிரனால் முழுமையான ஒரு அமைப்புகள் உண்டு. ஃபைனலாக இந்த செவ்வாய், சனி அதே சமயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காம்பினேஷன் 9ஆம் இடத்துல இருக்கு. ஸோ பாக்கியாதிபதியும் 6ஆம் இடத்தை விதி, லாபாதிபதி 8ஆம் இடத்தை விதி 4 ஆதிபத்தியம் கொண்ட 2 கிரகங்கள், பாவ கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த பாவ கிரகங்களுடைய இணைப்பு, தொடர்பு, இந்த அமைப்புகள் யாருக்கு கை கொடுக்கும்? மிதுன ராசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களுக்கு. அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிகப்பும் கருப்பும், சிகப்பும் நீலமும் கலந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயத்துல இந்த நிறங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லைன்ல இருக்கிற அவர்களுக்கு. அதற்கடுத்ததாக ஒரு வாகன அமைப்பை இயக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாகனத்தினால் என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு. அதனை அடுத்து எம்என்சி மிஷின் போன்ற இந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட மிஷினை ஓட்டி கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி அமைப்பு. ஜேசிபி இந்த மாதிரி கரடமோடான கிரேனு இந்த மாதிரியான இயந்திரங்களை இயக்கி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அவர்களுக்கு. அதற்கு அடுத்த அமைப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் என்கிற கிரகமே இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு, சனி வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது 2 காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவர்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள், இந்த மாதிரியான சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய லைனில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு எதிர்பாராத திடீர்னு ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியும். அது என்ன நல்ல சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை மாற்றம், புதிதாக ஒரு வேலையை தொடங்குவது, இல்லை உங்களுக்கான அங்கீகாரம், வருமானம் இதன் மூலியமாக கிடைக்க வருவது, திடீர்னு வந்து இது உங்களுக்கு காப்பாற்றின அமைப்பில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உயிரற்ற காரகத்துவ அமைப்புகளில். புரியுதுங்களா? உயிர் காரகத்துவ அமைப்பில் நான் பிகினிங்கில் சொன்ன விஷயத்தில் ஜாக்கிரதை. இது வந்து உயிரற்ற காரகத்துவ அமைப்புகள். ஸோ உடலால் சீட் ஒர்க்கு பார்த்து ஏசி ரூமில் உட்காந்து ஃபேனை போட்டு கூலிங்காக வேலை பார்க்கக்கூடிய ஐடி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இது ஒரு செக்டர். அதுக்கு நேர ஆப்போசிட்டாக களத்தில் இறங்கி வேர்வை சிந்தி அலைஞ்சு திரிஞ்சு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய, உடம்பால் வேர்வை சிந்தி உடல் உழைப்பு அதிகமாக இருந்து அலைஞ்சு திரிஞ்சு கரடமுடான வேலையை பார்க்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் யோகம். நேர உள்டா அமைப்பு. அப்படி சொகுசாக வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு அதே வேலை தான் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து சரியான முறையில் உடல் டயர்ட் ஆகலாம், ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்படலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். அதே சமயம் நேர் ஆப்போசிட்டாக இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய, களத்தில் இறங்கி உடம்பால் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொகுசாக இல்லாமல் வெயிலில் அலைஞ்சி ஒரு கடினமான வேலையை பார்க்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக அப்படியே நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழ்நிலைகள், மனதிற்கு ஒரு பணம் கிடைக்கிது, சந்தோஷமாக இருக்கிறோம், சில விஷயத்தை தீர்க்க போகிறோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மெயினூட்டான ஒரு பலன் உங்களுக்கு மிதுன ராசி நபர்களுக்கு.